இந்த கொடி எந்த நாட்டுக்குரிய கொடி? யூகே. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. காத்து வாக்குல ரெண்டு கேள்வி. எந்த நாட்டுக்கொடி? தெரியாதா? எந்த நாடு? தெரியலையே. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அமெரிக்கா. இது இங்கிலாந்து. பிரிட்டிஷ். அமெரிக்கா. லண்டன். ஆஸ்திரேலியா. 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 படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு போறதால என்னென்ன பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கறாங்க? நிறைய பிரச்சனைகளை முகம் கொடுக்க வேண்டிய. ஏன்னா அவங்க ஏற்கனவே கவர்மெண்டால் அறிவிச்சிருக்கு நாம் படகுல மூடுறது வந்து இல்லீகல், அதாவது சட்டவிரோதம். எல்லாருக்கும் எல்லாத்துலேயும் பிரச்சனை. நேரடியாக போனால் நல்லது, இப்போ இது இல்லாமல் போனால் பாதுகாப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. சொல்லப்போனால் நாட்டுக்கே பெரிய ஒரு லாஸ்ட்னு சொல்லலாம். அது எனக்கும் சொல்லப்பா, ஆர்வம் தாங்க முடியல. குடும்பத்துக்கு விரிசல் வருது, அவங்களுக்கு எவ்வளோ போகிறதால உயிரிழப்பு கூட வருது, நிறைய பிரச்சனைகள் வருது. கடல் இதால் போட் சேஃப் இல்லாமல் இருக்கிறதால உடஞ்சி இந்த தண்ணியிலே மூழ்கிறார்கள். அதாவது இடையில பிடிபடுற பிரச்சனைகள், இனி பிள்ளைகள் குழந்தைகளை கொண்டு வர நேரம், சோமில்லை, ஏதாவது அப்படியான நேரங்கள். ஆஸ்திரேலியாவுக்கு படகு மூலம் போய் சேர்றாங்க எல்லாம். முதலாவது ஐயோ சேர்ந்தாலும் அது இல்லீகல் ப்ரோசஸால் அதை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க எல்லாம். திருப்பி அனுப்புவாங்க, கேஸ் அது இதுன்னு சொல்லி பிரச்சனைகள் வரும். நல்லா இருக்கலாம் நினைச்சு போகிறேன். இங்கே இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு தங்களோட ஒய்ஃப் பிள்ளைகள் எல்லாரையும் விட்டுட்டு போகிறேன். எல்லோரும் கடன் பட்டு தான் போகிறாங்க. இப்போ கடலில் போய் சேருவாங்களா இல்லையான்றது நிச்சயம் இல்லை. படகு மூலம் போகிறதால உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. ஸோ இங்கே அவங்க கடனை இது செஞ்சு கொண்டு போவாங்க, அதை அடைக்கக்கூடிய எல்லாம் இருக்கும். இங்கே அவங்களோட குடும்பத்துக்கு ஒரு அவலமான நிலை இருக்கும். இங்கேருந்து கஷ்டப்பட்டு தான் காசு எடுத்துகிட்டு போவாங்க, வட்டிக்கு வாங்கி நகையில் வச்சு வீடுகளை விற்றுட்டு போகிறாங்க. படகுல போகிறாங்க, ஒழுங்காக போய் சேருவாங்களான்ட்டு நிச்சயம் இல்லை. இடையில படகு கவிழ்ந்து நிறைய பேர் அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்து விபத்துக்குள்ளாய் சாகிறாக்கள் மிதிக்காங்க. அவங்க போய் சேருவாங்களான்டே தெரியாது. முதலாவது அது ஷுவர் இல்லை. அடுத்தது கூட காசு கொடுத்து நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. சட்டவிரோதம் அது செய்யக்கூடாது. அதை யாரும் செய்யக்கூடாது. அது சட்டவிரோதமான செயல்னா நான் சொல்லுவேன். வேறு ரீசன் தெரியல எனக்கு. அது ஒரு சட்டவிரோதமான செயல். அதனால் குடும்பத்தில் பிரச்சனை வரும், மற்றது நமக்கு நோய் வரும், மற்றது என்ன ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அமையும். அதனால் அவங்க இப்போ போராக்கள் ஷுவராக போய் சேருவாங்களான்னு தெரியல. இப்போ இடைக்குள்ளே மாட்டுப்பட்டால் அவங்க இங்கே கொடுத்த காசு மணியானம், அடுத்தது அவனோட ஃபேமிலிக்கும் கட்டவேர் நோண்டியான விஷயம் தானே. அவங்க இந்த கடன்பட்டு எவ்வளவோ வட்டிக்கெல்லாம் காசை வாங்கி போகிறாங்க. ஆனால் அவங்க போய் அவங்களுக்கு ஒரு இடையில் என்னென்ன பிரச்சனை வருதுன்ட்டு அவங்களுக்கும் தெரியாது, வீட்டுக்காரர்களுக்கும் தெரியாது. அதே போல் போனவங்க இடையில் செத்து மந்திரிக்காங்க, போய் அங்கே போயும் கஷ்டப்படுறாங்க அவங்களால. ஆனால் அப்படி போகிற அது ஆபத்தான இதுன்ட்டு நான் சொல்கிறேன். ஆஸ்திரேலியாவுக்கு படகு மூலம் செல்வதால என்னென்ன பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்போம், இது பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்துருந்தோம். குறிப்பாக நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருந்தாங்க. எல்லோருக்குமே வாழ்த்துக்களை குறிக்கொண்டு நாங்களும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ள போகிறோம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் கிருஷிகா. மறக்காம மத ஊடகத்தை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காத்து வாக்குல ரெண்டு கேள்வி.